ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக் சாப்டர் 5 verse 17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளில் இயேசுவானவர் உபதேசித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியங்களை அவர் உபதேசித்து கொண்டிருந்த பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரம் உட்கார்ந்திருந்த எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவரோட உபதேசத்தை கேட்க 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 அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்கிறோம். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்போ அது வரைக்கும் அங்கே பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கவில்லை. எப்பொழுது விளங்கிட்டுன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் கேட்க 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 அவர்களுக்குள்ளே விசுவாசம் பெருக ஆரம்பித்ததினாலே அங்கே பார்க்கிறோம், ஒரு அற்புதம் நடக்கத்தக்கதாய் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அங்கே விளங்கிற்று என்று பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? விசுவாசம் எப்படி வருகிறது என்று சொன்னால், கேள்வினாலே விசுவாசம் வரும் என்று நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இவங்க உபதேசத்தை கேள்விப்பட்டு கொண்டே இருந்ததினால் அவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாயிற்று. விசுவாசம் உண்டான உடனே பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அங்கே விளங்கிற்று என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பித்தால் அது நலமாயிருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் Acts of the Apostles, chapter 14, verses from 7 to 10. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்தராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இங்கே பார்க்கிறோம், பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். தேவர் ப்ரீச்சிங். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணினார்கள் என்று 7ஆம் வசனம் சொல்லுது. அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததை அநேகர் கேட்டாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த, ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டு இருந்தவன். அவனுக்கு கால்கள் நடக்கவே முடியாது. அப்படி இருந்தவன் பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் போட்டிருக்குது. அப்போ பாருங்க, கேட்க கேட்க என்ன வரும்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே விசுவாசம் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ கேட்க கேட்க பவுலின் பிரசங்கத்தை இவன் கேட்டுக்கொண்டிருந்ததினாலே இவனுக்குள்ளே விசுவாசம் உண்டாக ஆரம்பித்தது. அப்பொழுது பவுல் என்ன செய்கிறார் பாருங்க, அவனை பவுல் உற்று பார்த்து இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. அப்போ அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே எப்படி வந்துச்சு? கர்த்தருடைய வசனத்தை அவன் கேட்க ஆரம்பித்ததினாலே அவனுக்குள்ள கர்த்தருடைய விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. அந்த விசுவாசம் உண்டென்று பவுல் கண்டதினாலே உடனே அவன் சொல்லுகிறான், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்துட்டான்.
அப்போ இந்த அற்புதம் பாருங்க, இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது அந்த ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்டது நிமித்தமாக, அவனுக்குள் விசுவாசம் உண்டானது நிமித்தமாக, பவுல் அவனை எழுந்து நடன்னு சொன்ன உடனே எழுந்து நடந்துட்டான். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட எப்படி நம்ம லூக்கால வாசித்தோமோ, அவர் உபதேசித்து கொண்டிருக்கையில் பிணியாளிகளை சுகமாக்கத்தக்க வல்லமை விளங்கிற்று என்ற வார்த்தையின்படி இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரியே, யாராக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் வியாதி படுக்கையில் படுத்திருக்கலாம், உங்கள் கைகளோ கால்களோ அது பலவீனப்பட்டு போயிருக்கலாம், ஒருவேளை இந்த முடவனை போல நடக்க முடியாமல் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற காரியம், நீங்கள் முதலாவது தேவனுடைய வசனத்தை நல்லா கேளுங்க. ரட்சிப்புக்கு ஏதுவான வசனம், உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கத்தக்கதான வசனங்களை நீங்கள் கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துருச்சுன்னா எத்தனை, அவன் பாருங்க, பிறந்தது முதல் ஒருபோதும் நடந்ததே கிடையாது. அவன் கால்கள் பலன் கொண்டு, அவன் கால்கள் வழங்காதவனாய் இருந்தான் என்று போட்டிருக்கு வேதத்தில். ஆனால் அவன் கால்கள் பலன் கொண்டு அவன் எழுந்து குதித்து நடந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிங்கள். அந்த விசுவாசம் எப்படி வரணும்னா, எங்கிருந்தோ வராது, எங்கிருந்தோ வந்துடாது. விசுவாசம் வசனத்தை கேட்கறதுனாலையும், வசனத்தை நீங்கள் நல்லா வாசிக்கிறதுனாலையும், வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணுறதுனால தான் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா உண்மையாகவே அற்புதம் நடக்கும். இது விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை விளங்கிற்று என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணின பொழுது அங்கே லீஸ்தராவிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தவன், அவன் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உனக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொல்ல, உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல இப்பொழுதே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக அவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகத்தக்கதாய் ஒரு அற்புதம் நடக்கட்டும். சரீரத்தில் எந்த இடத்துல எப்படிப்பட்ட வியாதிகளோ பலவீனங்களோ சுகவீனங்களோ இருந்தாலும் அது இப்பொழுதே சுகமடைவதாக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் தானே சுகமடைவதாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord.